அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி என்றாலே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா வாராகி தாயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பெரும்பாலும் இந்த கலியுகத்தில் மனித வாழ்க்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனைக்கு உண்டானது தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. யாருமே பிரச்சனைகள் இல்லை, நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. விரலுட்டு எண்ணக்கூடிய இடம் கூட இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் இருக்கலாம், அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் பெரும்பாலும் 99% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளோடு தான் இருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடியோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளோடு இருக்காங்க. போலீஸ் கேஸு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காங்க. கல்யாணம் ஆனவங்க குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இல்லாத நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. மீதி 99% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்ம அம்மா வாராகி தாயை மனமுருகி மனசார வேண்டணும். அப்படின்னாவே அம்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையுடைய சக்கரத்தை கண்டிப்பாக வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவை என்னவோ, அம்மா கிட்ட நம்ம எதை நினச்சி நம்ம வேண்டுறோமோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது பல பேர் கண்ட உண்மை, என்னோட நம்பிக்கையும் கூட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள், அதாவது வாராகி தாய்க்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி. இந்த தேய்பிறை பஞ்சமி ஏன் நம்ம இந்த அளவுக்கு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பஞ்சமி தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகாலையில் ஆரம்பிச்சிருச்சு, நாளைக்கு அதிகாலை வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க பஞ்சமி தேதி தான். இன்னைக்கு நாள் முழுக்க பஞ்சமி திதி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாட்களை வந்து தயவுசெய்து இந்த நாளை மட்டும் தயவுசெய்து தவற விடாதீங்க. உங்களுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை போயிடுச்சா, கண்டிப்பாக அம்மா வாராகி தாயை கண்டிப்பாக மனமுருகி வேண்டுங்க. அந்த அம்மா உங்களுக்கு கண்டிப்பாக நலன் புரிவாங்க, அருள் புரிவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மா தாயை வந்து பார்த்திங்கன்னா வழிபடக்கூடிய முறைகள், விதங்கள் இருக்கிற பெண் தெய்வங்களிலேயே அதிசக்தி வாய்ந்த, மனமுருகி தன்னுடைய பக்தர் கேட்டாங்க அப்படின்னா உடனே அருள் தரக்கூடிய அம்மா வாராகி தாயை, அவங்கள வழிபடக்கூடிய முறைகள் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கும் மக்கள் எல்லாருக்கும். இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து வாராகி தாயை பற்றி தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். மற்ற பெண் தெய்வங்களை நம்ம வழிபடும் போது ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் கூட அந்த அம்மா, அந்த தெய்வம் வந்து பொறுத்து கொள்ளும். ஆனால் வாராகி தாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 மிகவும் சுத்தபத்தமாக இருக்கணும். அம்மாவுக்கு சுத்தம் தான் ரொம்ப 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 பிடிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் அந்த அம்மா வந்து வாராகி தாய் வந்து நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள், வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்ற விரைவில் நம்மளுக்காக இறங்கி வருவாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது, தலைக்கு குளித்து சுத்தபத்தமாக இருக்கணும். வீட்டில் வாராகி தாயோடைய சிலைகளோ அல்லது வாராகி தாய் அம்மாவோடைய படங்களோ இருந்துச்சு அப்படின்னா அந்த படங்களையும் சிலைகளையும் சுத்தபத்தமாக தொடச்சி கழுவி க்ளீன் பண்ணி பொட்டு தீபதூப ஆராதனைலாம் கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாள் முழுக்க பஞ்சமி தேதி தான் இருக்குது. நான் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக மந்திரம்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் பண்ணலாம் அல்லது இந்த செய்முறைகளை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிக செலவெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப 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 அழகான, எளிமையாக எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இலையை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்குண்டான முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குண்டான ஆரம்ப நாட்கள் இன்னைக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. குறிப்பாக வாராகி அம்மா தாயை வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான நிவர்த்திகள் கிடைக்கிறதுக்கு கட்டாயம் அந்த அம்மா அருள் புரிவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நான் சொல்லக்கூடிய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய மா இலை தாங்க நான் சொல்கிறேன். ஒரே ஒரு மா இலையை மட்டும் எடுத்துக்கோங்க.
இந்த மா இலையில வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கணும். முதல்ல கழுவி டோட்டலாக சுத்தமாக க்ளீனாக கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் அந்த இலைய கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் சுத்தமான துணியில் க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ, அதாவது கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு தொழில் முடங்கி இருக்குது, தொழில் நிவர்த்தி ஆகணும், கல்யாண பிரச்சனைகள் இருக்குது, குழந்தை பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய வாழ்க்கை நலமாக வாழ்கிறதுக்கு, நலமாக ஸ்மூத்தாக ஆரோக்கியமாக போகிறதுக்காக இந்த அம்மா வந்து உங்களுக்கு முழுசாக அருள் புரிவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மா இலை இலைக்கிறீங்களா, அந்த மா இலையை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் தண்ணியிலையும் சுத்தமாக அதை கழுவிட்டு அந்த இலையில உங்கள் பிரச்சனைகள் என்னவோ ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும், ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் ஸ்ட்ராங்காக வைங்க. மனசார அம்மா வேண்டுங்க, கண்டிப்பாக அந்த அம்மா உங்களுக்கு அருள் புரிவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த மா இலையில வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கடன் அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. அந்த எழுதக்கூடிய அந்த மா இலையில எழுதக்கூடிய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பேனாவை யூஸ் பண்ணுங்க, கருப்பு கலர் மார்க்கர் கூட யூஸ் பண்ணுங்க. இந்த கருப்பு கலர் மார்க்கரையோ கருப்பு கலர் பேனாவையோ எழுத்து எனக்கு 10 லட்சம் கடன் அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. அந்த மா இலையில எழுதக்கூடிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மா இலையோடைய நுனி இருக்கணும். உங்களோட இடது கை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மா இலையோடைய காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கம் இருக்கணும். ஸோ இந்த முறையில் தான் நீங்கள் அந்த இலையை பயன்படுத்தணும். இந்த இலையை பயன்படுத்திட்டு எழுதிட்டு வாராகி அம்மா முன்னாடி, அல்லது வாராகி அம்மாவுடைய படங்கள் இல்லை, வாராகி அம்மாவுடைய சிலைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இரவு 8 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நைட்டு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. 8 மணி இல்லை 9 மணிக்கு மேலே, ஆனால் 12 மணிக்குள்ளே பண்ணிக்கோங்க. ஒரு 9 மணிக்கு மேலே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மா இலையில் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த மா இலைக்கு நடுவில் நீங்கள் ரெகுலராக உங்களுடைய பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கற்பூரத்தை நடுவில் வச்சு அம்மாவை மனசார நினச்சி ஆத்மார்த்தமாக வேண்டி அந்த கற்பூரத்தை பற்ற வச்சு அம்மாவுக்கு ஒரு தூபம் காட்டிட்டு அந்த மா இலையில் எரியக்கூடிய அந்த கற்பூரம் உங்களுடைய வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் காட்டிட்டு கொண்டு வந்து வச்சிருங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப 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 ஈஸியாக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது. இந்த மாதிரி பண்ணுறனால அந்த மா இலையில என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடையே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த இலையில இருக்கக்கூடிய கற்பூரம் முழுசாக எரிந்ததுக்கு பிறகு அந்த இலையை எடுக்காதீங்க, அங்கேயே நைட்டோட நைட்டாக வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பூஜை ஆக்கி க்ளீன் பண்ண போவீங்க இல்லையா, அந்த இலையை வந்து மற்றவர்களுடைய கால் மிதி படாத இடத்துல கொண்டு போய் அந்த இலையை விட்டுருங்க. அல்லது தண்ணியில் கூட விடலாம், ஏதாவது ஒரு ஆறு குளம் ஏரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி விட்டுறலாம். மற்றவங்களுடைய கால் மிதி படாத இடத்துல அந்த இலையை போட்டுட்டு வந்துடுங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், எளிமையான பூஜை முறை. இந்த பூஜை முறையை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வாராகி அம்மா தாய் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவாங்க. இன்னொரு விஷயங்களும் நான் சொல்கிறேன். அந்த இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வாராகி அம்மாவை தொடர்ந்து வழிபட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்தி அம்மாவை வணங்குவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு மந்திரங்களும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காயத்ரி மந்திரம் பார்த்துடலாம். ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். மீண்டும் சொல்கிறேன். ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இது வந்து வாராகி அம்மாவை தினமும் வழிபடுறதுக்கு உண்டான ஒரு காயத்ரி மந்திரம், ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொன்னிட்டா போதுங்க. அவ்வளோதாங்க, உங்கள் பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படுங்க. அம்மாவுக்கு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்கள் பிரச்சனைக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்க, கழுத்து வரையும் பிரச்சனை இருக்குது, என்னுடைய மூக்கு நுனி வரைக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மந்திரம் வந்து சொல்லுங்க. கண்டிப்பாக இதுக்குண்டான நிவர்த்திகள் கட்டாயம் கிடைக்கும்.
ஏன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல் பஞ்சமி ஒரு மந்திரம்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஸ்ரீம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகம் மே தனசம் ருத்திம் தேஹி தேஹி நம. மீண்டும் சொல்கிறேன். ஸ்ரீம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகம் மே தனசம் ருத்திம் தேஹி தேஹி நம. 108 முறை நீங்கள் சொன்னிட்டா போதுங்க. அவ்வளோதாங்க, உங்கள் பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படுங்க. அம்மாவை மனசார வேண்டுங்க. உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனை எல்லாமே தவிடுபொடியாகி நீங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான செல்வ செழிப்போட கண்டிப்பாக வாழ்வீங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இதுக்கு முன்னாடி சொன்ன வாராகி தாயோடைய காயத்ரி மந்திரமும் அதுக்கப்புறம் சொன்னக்கூடிய அந்த மந்திரமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 மந்திரத்தையும் உச்சரிக்கும் போது, மறுபடியும் சொல்கிறேன், வாராகி அம்மா தாயை வழிபடும் போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் யாரும் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். இருக்கிற பெண் தெய்வங்கள்லேயே வாராகி அம்மா ரொம்ப சுத்தத்தை எதிர்பார்ப்பாங்க. ஸோ சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. காயத்ரி மந்திரமாகட்டும், இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரமாகட்டும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு காரிய தடை மற்றும் நம்மளுக்கு மேலே கண்ணு வச்சுட்டாங்க, எனக்கு எந்த ஒரு விஷயம் வச்சாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எனக்கு வந்து தடங்களாகவே போகுது, அதே மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு காரியத்துக்காக ஒரு ஸ்டெப்பு வச்சாலும் அந்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேலே வந்து நிற்குது அப்படிங்கிறவங்க, வெற்றியின் வாகை நாம் சூடணும், நம்ம பக்கம் என்றைக்குமே வெற்றி இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்தி உங்களுடைய மணி பர்சலையோ பாக்கெட்லையோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி உங்கள் கையில் விட்டு போகாது, எப்பயுமே உங்கள் கூடயே இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு வெள்ளை காகிதமோ அல்லது ஒரு மஞ்சள் காகிதமோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேனாவில், ரெட் கலர் ஜெல் பேனாவோ அல்லது ரெட் கலர் மார்க்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹரன் கிரீவ், மீண்டும் சொல்கிறேன், ஹரன் கிரீவ் அப்படின்னு எழுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அந்த குங்குமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரன் கிரீவ் அப்படிங்கிற எழுத்து மேலே ஒரு 5 முறை சொல்லுங்கள், 5 முறை வையுங்க. 5 முறை வச்சுட்டு அந்த குங்குமத்தை அந்த பேப்பரோடையே வச்சு மடித்து உங்களுடைய பாக்கெட்லேயே உங்களோட பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க. எங்கே நீங்கள் வெளியே போகும்போதும் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து லைட்டாக உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகமாக இல்லைனாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் இந்த ஆன்மீக பதிவை பார்த்து அவங்க ஒரு வாழ்க்கையில் இந்த விஷயத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க அப்படின்னா அந்த முன்னேறதுக்கு உண்டான படிக்கற்களாக நீங்கள் இருந்தீங்க, அவங்களுடைய பலன் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி மக்களே, வணக்கம்.